எஸ்எஸ்டி வழங்கக்கூடிய ஏற்றுமதி வழிகாட்டி நம்மளோட லட்சுமி எக்ஸ்போல வந்து ரமேஷ்குமார் சார் வந்திருக்கேன். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். எப்படி போச்சு இந்த வாரமெல்லாம்? இந்த வாரம் நல்லா போச்சுங்க சார். எஸ்எஸ்டிவி இந்த ஏற்றுமதி வழிகாட்டி நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சி பார்த்து ஆஸ்திரேலியா நாட்டிலேருந்து போன வாரம் பேசியிருக்கிறாங்க சார். இந்த வாரம் ஜெர்மன் நாட்டிலேருந்து பேசியிருக்காங்க சார். இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு சென்று அங்கே பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காருங்க. புதிதாக இறக்குமதி நிறுவனம் அங்கே தொடங்குறதுக்காக ஆர்வமாக இருக்கிறாருங்க சார். பரவாயில்லையே. நிகழ்ச்சியின் மூலம் புதிய இறக்குமதியாளர்கள் உருவாகுவதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு தொடக்கமாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கிறது. ஒரு நல்ல விஷயம் நடக்குதுங்க சார். சூப்பர் சார். கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயம் தான் சார். இதுங்க நம்ம வந்து பாருங்க, நான் சொல்லிக்கலாம் இல்லை இல்லைங்களா, நான் வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் த லவ். அண்ட் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கேட்க காத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய கேள்விகளும் இருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் இருந்ததுன்னா, எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்களும் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் விஜய் பிளாக்காட்டி, இது எஸ்எஸ்டி வழங்கக்கூடிய ஏற்றுமதி வழிகாட்டி உங்களுக்காக பிரத்யேகமாக இந்த 1 மணி நேரம். அண்ட் இந்த நேரத்தை தவற விடாதீங்க. கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும், எந்த மாற்று கருத்துமே இல்லை. உங்களோட கேள்விகள் எது இருக்கோ அதே கேள்வியில் தான் நீங்கள் நானும் கேட்க போகிறேன். உங்களுக்கும் கேட்கணும்னு தோணுச்சுன்னா கீழே நம்பர் போயிட்டு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. நீங்கள் எப்படி நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா சார்? சூப்பர் சார். அடிச்சுக்கோங்க. சூப்பர் சார். சார் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார், நம்மளோட ஏற்றுமதி செய்யும் பொருட்களை ஏற்றுமதியாளர் ஆர்டர் கொடுத்து வாங்குவது பற்றின விவரங்களை பற்றி சொல்லுங்கள் சார். சொல்கிறேன். ஏற்றுமதி செய்யும் பொருட்களை ஏற்றுமதியாளர் விவசாயிகளிடம் நேரடியாக ஆர்டர் கொடுத்து வாங்க வேண்டும். தயாரிப்பாளர்களிடம் நேரடியாக ஆர்டர் கொடுத்து வாங்க வேண்டும். உதாரணமாக ஏற்றுமதி செய்யும் பொருட்களை ஏற்றுமதியாளர், உதாரணமாக வேளாண் பொருட்கள் என்று எடுத்துக்கொண்டால் காய்கறிகள், பழங்கள், மலர்கள், தானியங்கள் ஆகிய பொருட்களை விவசாயிகளிடம் நேரடியாக ஆர்டர் கொடுத்து வாங்க வேண்டும். தயாரிப்பு பொருட்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஆடைகள், கைத்தறி பொருட்கள், கைவினைப் பொருட்கள், தோல் பொருட்கள் என்று தயாரிப்பு பொருட்களை தயாரிப்பாளர்களிடம் நேரடியாக ஆர்டர் கொடுத்து வாங்க வேண்டும். இடைத்தரகர்களை தவிர்க்க வேண்டும். ஏற்றுமதியாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் நடுவில் இடைத்தரகர்கள் இருக்கக்கூடாது. அதேபோல் ஏற்றுமதியாளர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் நடுவில் இடைத்தரகர்கள் இருக்கக்கூடாது. அப்போதுதான் நேரடியாக ஆர்டர் கொடுத்து ஏற்றுமதி செய்யும் பொழுதுதான் ஏற்றுமதியாளருக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஓ சூப்பர் சார். சார் இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன சார், இந்த தானியங்கள் எப்படி ஏற்றுமதி பண்ணலாம்? இந்தியாவில் தானியங்கள் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டிலும் தானியங்கள் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் கம்பு, ராகி, சோளம், திணை, வரகு, பனிவரகு ஆகிய தானியங்கள் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. இந்தியாவிலிருந்து 2024-25 ஆண்டில் தானியங்கள் மலேசியா, சிங்கப்பூர், இத்தாலி, நெதர்லாந்து, ஸ்பெயின், வியட்நாம், தாய்லாந்து ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தானியங்கள் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐ கோடு வாங்க வேண்டும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, இந்திய அரசின் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்க வேண்டும். வணிக ஏற்றுமதியாளர்கள் தானியங்களை சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம், நல்ல லாபம் கிடைக்கும். சூப்பர் சார். சார் நம்ம நாமக்கல் மாவட்டத்துல இருந்து என்னென்ன பொருட்கள் எக்ஸ்போர்ட் பண்றாங்க சார்? நாமக்கல் மாவட்டம் எக்ஸிட்டி, முட்டை நகரம் என்று அழைக்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டத்திலிருந்து முட்டை, நாட்டுக்கோழி முட்டை, மிளகு, மரவள்ளிக்கிழங்கு, மரவள்ளி மாவு ஆகிய பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மற்ற மாவட்டங்களில் வசிக்கும் வணிக ஏற்றுமதியாளர்களும் மற்ற மாநிலங்களில் வசிக்கும் வணிக ஏற்றுமதியாளர்களும் முட்டை, நாட்டுக்கோழி முட்டை, மிளகு ஆகிய பொருட்களை நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள முட்டை உற்பத்தியாளர் மற்றும் மிளகு விவசாயிகளிடம் மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள், நல்ல லாபம் கிடைக்கும். ஓ சூப்பர் சார். இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னா சார், நம்ம தேன் உற்பத்தி பண்றாங்களா சார், அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அதை எப்படி உற்பத்தி பண்றாங்க, அதை பற்றி சொல்லுங்க. இந்தியாவில் தேன் சிறந்த முறையில் உற்பத்தி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்ட பகுதியில் ஆர்கானிக் முறையில், இயற்கையான முறையில் ஆர்கானிக் ஹனி, இயற்கையான தேன் உற்பத்தி செய்யப்படுகிறது. மார்த்தாண்டம் பகுதி இந்தியாவின் ஹனிபி, தேன் கிண்ணம் என்று அழைக்கப்படுகிறது. மார்த்தாண்டம் பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் தேன் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்தியாவிலிருந்து 2024-25 ஆண்டில் தேன் ஜெர்மன், பிரான்ஸ், கனடா, இங்கிலாந்து, நார்வே, வியட்நாம், நெதர்லாந்து
மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தேன் ஏற்றுமதி செய்ய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இந்திய அரசின் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி ஆர்சிஎம்சி வாங்க வேண்டும். இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐஇ கோடு வாங்க வேண்டும். தேன் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம், நல்ல லாபம் கிடைக்கும். சூப்பர் சார். சார் இப்போ நம்ம சென்னை விமான நிலையம் இருக்குல்ல சார், அது வழியாக வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் அதை பற்றின விவரங்கள் பற்றி சொல்லுங்கள் சார். சென்னை விமான நிலையம் இந்தியாவின் சிறந்த ஏர் கார்கோ விமான நிலையமாக செயல்பட்டு வருகிறது. சென்னை விமான நிலையத்தின் வழியாக பன்முகத்தன்மை கொண்ட பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சென்னை விமானத்தின் வழியாக காய்கறிகள், பழங்கள், நறுமண மலர்கள், அலங்கார மலர்கள், மீன், கடல் உணவுகள், உறைவிக்கப்பட்ட மீன் ஆகிய பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஓ சூப்பர் சார். சார் இப்போ நம்ம வந்து லேடிஸோட விஷயம் தான் அடுத்து கேட்க போகிறது. இந்த சேலைகள் எப்படி சார் ஏற்றுமதி பண்ணுறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இந்தியாவில் தயாரிக்கப்படும் சேலைகள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்திய கலாச்சாரம் கொண்ட சேலைகளுக்கு வெளிநாடுகளில் அதிக தேவையும் நல்ல வரவேற்பும் இருக்கிறது. காஞ்சிபுரம் பட்டு சேலைகள், காட்டன் சேலைகள், பிரிண்ட் செய்யப்பட்ட மாடர்ன் சேலைகள், டிசைன் சேலைகள் ஆகிய சேலைகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து சேலைகள் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சேலைகள் ஏற்றுமதி செய்ய, பட்டு சேலைகள் ஏற்றுமதி செய்ய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சில்க் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் இந்திய அரசின் பட்டு ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி ஆர்சிஎம்சி வாங்க வேண்டும். இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐஇ கோடு வாங்க வேண்டும். காட்டன் சேலைகள் ஏற்றுமதி செய்ய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா காட்டன் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் இந்திய அரசின் காட்டன் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி ஆர்சிஎம்சி வாங்க வேண்டும். இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐஇ கோடு வாங்க வேண்டும். சேலைகள் வணிக ஏற்றுமதியாளர்கள் சேலைகள் நல்ல சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம், நல்ல லாபம் கிடைக்கும். சூப்பர் சார். சார் இப்போ நம்ம ஏற்றுமதி செய்கிற பொருட்கள் இருக்குல்லங்க சார், அதை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறது? இல்லை வெளிநாட்டில் உள்ள, இப்போ வெளிநாட்டில் இருக்காங்கன்னா இப்போ நம்ம வேற கண்ட்ரிக்கு அனுப்புகிறோம், அங்கே இருக்கவங்களுக்கு வந்து இந்த பொருள் தான் தேவை அப்படின்னு சொல்லி அந்த தேவையை புரிஞ்சுக்கிறது எப்படி, அதை கண்டுபிடிக்கிறது எப்படிங்க சார், அதை சொல்லுங்கள். ஏற்றுமதியாளர்கள் அவர் வசிக்கும் மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்படும் பொருட்கள், தயாரிக்கப்படும் பொருட்களை அந்த பொருட்களுக்கு, உதாரணமாக ஈரோடு மாவட்டத்தில் வசிக்கும் ஏற்றுமதியாளர்னா மஞ்சள் ஏற்றுமதி செய்யலாம். மஞ்சளுக்கு வெளிநாடுகளில் எந்தெந்த நாடுகளில் அதிக தேவையும் வரவேற்பும் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு ஏற்றுமதி செய்தால் சிறப்பானதாகவும் லாபகரமானதும் இருக்கும். அதை எவ்வாறு அறிந்து கொள்வது என்றால், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்பைசஸ் போர்டு இந்திய அரசின் நறுமணப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராக ஆர்சிஎம்சி வாங்கிக் கொள்ள வேண்டும். ஸ்பைசஸ் போர்டு வெப்சைட்டில் சென்று மஞ்சளுக்கு எந்தெந்த நாடுகளில் அதிக வரவேற்பும் தேவையுள்ளும் உள்ளது என்பதை அதில் முழு விவரங்களையும் அறிந்து கொள்ளலாம். மற்ற பொருட்கள் என்றால், உதாரணமாக தேனி மாவட்டத்தில் வசிக்கும் ஏற்றுமதியாளர் என்றால் வாழைப்பழங்கள் சாகுபடி செய்யப்படுகிறது. அந்த வாழைப்பழங்களுக்கு வெளிநாடுகளில் எந்தெந்த நாடுகளில் அதிக தேவையும் வரவேற்பும் உள்ளது என்பதை அறிந்து கொள்ளலாம். அதேபோல் மற்ற பொருட்களுக்கும் வெப்சைட்டில் சென்று அறிந்து கொண்டு ஏற்றுமதி செய்வது ஏற்றுமதியாளருக்கு நல்ல லாபகரமாக இருக்கும். சூப்பர் சார். சார் இப்போ அடுத்த விஷயமும் லேடிஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் தான். நம்மளோட கவரிங் நகைகள்லாம் இருக்குல்ல சார், அதை எப்படி ஏற்றுமதி பண்ணுறாங்க, இதை எப்படி முதலீடு பண்ணி எப்படி சம்பாதிக்கலாம், அதை பற்றி சொல்லுங்கள். இந்தியாவில் இமிடேஷன் ஜுவல்லரி கவரிங் நகைகள் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் சிதம்பரம் பகுதியில் இமிடேஷன் ஜுவல்லரி கவரிங் நகைகள் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சிதம்பரம் கோல்டு கவரிங் உலக புகழ் பெற்றது. பிராண்ட் பெயரை போலவே உலக புகழ் பெற்றது. இந்தியாவிலிருந்து 2024-25 ஆண்டில் இமிடேஷன் ஜுவல்லரி கவரிங் நகைகள் ஜப்பான், இந்தோனேஷியா, வியட்நாம், தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, பிரான்ஸ், இத்தாலி ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கவரிங் நகைகள் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐஇ கோடு வாங்க வேண்டும். இந்திய அரசு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் இந்திய அரசின் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி ஆர்சிஎம்சி வாங்க வேண்டும். குடும்பத் தலைவிகள், பெண்கள் மற்றும் வணிக ஏற்றுமதியாளர்கள் அனைவரும் கவரிங் நகையை ஏற்றுமதி செய்யலாம், நல்ல லாபம் கிடைக்கும். கவரிங் நகைகள் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஜப்க வைக்கும் அந்த அங்கே வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் இந்த கவரிங் நகைகளுக்கு தான் நல்ல டிமாண்ட் இருக்கு. ஆமாங்க சார்.
கோல்டு அளவுக்கு இருக்குமா சார் அங்க டிமாண்ட்? நல்ல டிமாண்ட் இருக்குங்க என்ன சார். சார் சொல்றீங்க? இங்க கோல்டு அளவுக்கு அங்க கவரிங் நகைக்கே இருக்கு இல்லையா? இருக்கு. அப்ப கோல்டோட விலை ஜாஸ்தியா தானே சார் இருக்கும்? ஆமா, கோல்டும் அங்க நல்லா எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்குங்க சார். கவரிங் நகைகளும் நல்லா எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு. சூப்பர் சார். இப்போ அந்த டோர் மேட்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்றாங்க அதை பத்தி சொல்லுங்க. டோர் மேட் மிதியடி சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கைத்தறியில் தயாரிக்கப்பட்ட டோர் மேட் மிதியடி ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கைத்தறியில் தயாரிக்கப்பட்ட மிதியடி தமிழ்நாட்டில் கரூர் மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த கைத்தறியில் தயாரிக்கப்பட்ட மிதியடி உலகில் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மலேசியா, சிங்கப்பூர், ஐரோப்பா நாடுகள், வளைகுடா நாடுகள், சார்க் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த கைத்தறியில் தயாரிக்கப்பட்ட மிதியடி ஏற்றுமதி செய்ய இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐ கோடு வாங்க வேண்டும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேண்ட்லூம் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் இந்திய அரசின் கைத்தறி ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்க வேண்டும். கைத்தறியில் தயாரிக்கப்பட்ட மிதியடி பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதால் இது வணிக ஏற்றுமதியாளர்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம், நல்ல லாபம் கிடைக்கும். மற்ற மாவட்டங்களிலும் மற்ற மாநிலங்களிலும் வசிக்கும் வணிக ஏற்றுமதியாளர்கள் கைத்தறியில் தயாரிக்கப்பட்ட டோர்மேட் மிதியடி ஏற்றுமதி செய்ய கரூர் மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கைத்தறி தயாரிப்பாளர்களிடம் மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள், நல்ல லாபம் கிடைக்கும். சூப்பர் சார். சார் இப்போ நம்ம ஏற்றுமதி தொழில் செய்கிறாங்களா சார், ஏற்றுமதியாளருக்கு லாபம் எவ்வளவு கிடைக்கும் அதை பற்றி விஷயங்கள் பற்றி சொல்லுங்கள். சொல்லுங்கள். ஏற்றுமதி தொழில் செய்யும் பொழுது ஏற்றுமதியாளர்களுக்கு ஆரம்பத்தில் 20% லாபம் கணக்கிட்டு கொண்டால் சிறந்ததாக இருக்கும். தொடர்ந்து ஏற்றுமதி ஆர்டர் பெற்று தொடர்ந்து ஏற்றுமதி செய்ய செய்ய லாபம் அதிகரித்து கொள்ளலாம். இவ்வாறு ஏற்றுமதி செய்யும் பொழுது ஏற்றுமதியாளருக்கும் இறக்குமதியாளர்களுக்கும் நல்ல பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப், அதாவது வணிக உறவு முறை வலிமையானதாக இருக்கும். ஓ சூப்பர் சார். சார் இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து மலேசியா இருக்குல்ல சார், மலேசியா கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருட்கள்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதை பற்றி விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்பட்றேன். மலேசியா நாட்டில் இந்தியர்கள் வசிக்கின்றனர். மலேசிய நாட்டில் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவிலிருந்து மலேசிய நாட்டிற்கு பன்முகத்தன்மை கொண்ட பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அந்த பொருட்களை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். மலேசியாவே அவரோட தான்டா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் சில விஷயம். இந்தியாவிலிருந்து 2024-25ஆம் ஆண்டில் மலேசிய நாட்டிற்கு காய்கறிகள், காபி, தேநீர், நறுமணப் பொருட்கள், இறைச்சி, பால் பொருட்கள், ஆடைகள், கவரிங் நகைகள், அலுமினியம், இரும்பு, எஃகு பொருட்கள், இயந்திரங்கள், உதிரிபாகங்கள், பெட்ரோலியம் தயாரிப்புகள் ஆகிய பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. புதிதாக ஏற்றுமதி தொழில் தொடங்குபவர்கள் மலேசிய நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யுங்கள். அருகில் இருக்கும் நாடு, கப்பல் கட்டணமும் குறைவு, பொருட்களும் விரைவில் மலேசிய நாட்டிற்கு சென்றடையும். இறக்குமதியாளரிடமிருந்து பணமும் ஏற்றுமதியாளருக்கு விரைவில் கிடைக்கும். ஓ சூப்பர் சார். சார் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, ரெண்டு விஷயமா வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் சார். ஒன்று வந்து கப்பல் வழியா, இன்னொன்று ஃப்ளைட் வழியா. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன சார்? கப்பல் வழியாகவும் விமானம் வழியாகவும் ஏர் கார்கோ வழியாகவும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம், கப்பல் வழியாக ஆடைகள், தானியங்கள், நறுமணப் பொருட்கள், முந்திரி, ஏலக்காய், மிளகு, மஞ்சள், கிராம்பு ஆகிய நறுமணப் பொருட்கள், கம்பு, ராகி, சோளம் தானியங்கள், ஆடைகள், கைத்தறி பொருட்கள், கைவினை பொருட்கள், தோல் பொருட்கள், சணல் பொருட்கள் ஆகிய பொருட்கள் கப்பல் வழியாக ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த கப்பல் வழியாக ஏற்றுமதி செய்யும் பொழுது உதாரணமாக சென்னை துறைமுகத்திலிருந்து சிங்கப்பூர் துறைமுகத்திற்கு ஏற்றுமதி செய்யும் பொழுது உதாரணமாக சென்னை துறைமுகத்திலிருந்து சிங்கப்பூர் துறைமுகத்திற்கு கப்பல் வழியாக 5 நாட்களில் பொருட்கள் சென்றடையும். கப்பல் கட்டணம் குறைவாக இருக்கும். இதே விமானம் வழியாக ஏர் கார்கோ விமானம் வழியாக ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் உதாரணமாக காய்கறிகள், பழங்கள், மலர்கள் ஆகிய பொருட்கள் விமான வழியாக ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சென்னை விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூர் விமான நிலையத்திற்கு உதாரணமாக 6 மணி நேரத்தில் பொருட்கள் 5 மணி நேரம் 6 மணி நேரத்தில் பொருட்கள் சென்றடைகின்றன. கப்பல் கட்டணத்தை விட விமான கட்டணம் அதிகமாக இருக்கும். இதுதான் கப்பல் வழி ஏற்றுமதிக்கும் விமான வழி ஏற்றுமதிக்கும் உள்ள வித்தியாசம். சிறப்பு சார், சூப்பர் சார், நல்லா இருந்துச்சு சொல்றப்போ. ஆனா கப்பலுக்கும் ஃப்ளைட்டுக்கும் இதெல்லாம் டிஃபரெண்ட் இருக்கு. ஆனா வந்து கப்பல் வழியா போறப்போ வந்து அமௌண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க சார். ஃப்ளைட்னா அதிகமா இருக்குங்க. ஃப்ளைட்னா இந்த காய்கறிகள், பழங்கள், அப்புறம் அந்த மலர்கள் எல்லாம் ஃப்ளைட்டில் தான் எக்ஸ்போர்ட் ஆகுங்க சார். சூப்பர் சார். அதே மாதிரி மற்ற இந்த கார்மெண்ட்ஸு, லெதர் ப்ராடக்ட்ஸு, ஹேண்ட்லூம் இதெல்லாமே ஷிப்பில் எக்ஸ்போர்ட் ஆகுங்க சார். ஓகே சார், சூப்பர் சார்.
சார் அப்போ எனக்கு இந்த ஃப்ளைட்டை பற்றி பேசணுன்னே எனக்கு வந்து சூர்யா ஒரு படம் இருக்கும்ல சார் அயன்னு சொல்லி அதில் மேக்ஸிமம் வந்து ஃப்ளைட்டு அது கிட்னாப் பண்ணுறதை பற்றியே தான் இருக்கும் படம் ஃபுல்லாக அந்த படம் பார்த்துருக்கீங்களா சார்? பார்த்துருக்கு, நல்லா இருக்கு சார். பார்த்துருக்கீங்க, நல்லா இருக்கும். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி மாட்டிருக்காங்களா சார் எங்கேயாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி? தெரியலைங்க சார். தெரியல. இல்லை சார், இப்போ நம்ம இந்த பொருள்லாம் நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம், இது கூட வந்து இல்லீகலாக வந்து சில விஷயங்கள் பண்ணுறவங்களும் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை செக் பண்ணி தான் ஏற்றுவாங்க. எல்லாமே முறையை பார்த்து தான் செக் பண்ணி தான் பண்ணுவாங்க சார். பாருங்க, எனக்கு இப்போ நான் அயன் படத்துக்கு போயிட்டேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் அந்த படத்துல தான் பாட்டு போட சொல்லலான் இருக்கேன் அயன்லேருந்து. பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ரீசெண்டாக சூர்யா பர்த்டே வேறு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸோ சூர்யா பர்த்டே வேறு 23 தான். ஸோ அவரோட பாட்டை போட்டலான்ட்டு இருக்கோம். அணைகன் இல்லை, அயன் படத்து பேர் வந்து அயன் படத்துலேருந்து பழக்கிற பகலா நீ சாங் எடுத்துக்க சொல்லியிருக்கேன். அந்த பாட்டு தான் போட போகிறாங்க. இன்னும் சில கேள்விகள்லாம் கேட்டுக்கலாம். ஓகேங்களா சார்? இப்போ நம்ம ஏற்றுமதியாளர் இறக்குமதியாளர் இருக்காங்களா சார், சாம்பிள் எப்படி அனுப்பணும் சார், அதை பற்றி சொல்லுங்கள். ஏற்றுமதி செய்யும் பொருட்களை ஏற்றுமதியாளர் இறக்குமதியாளருக்கு சாம்பிள் அனுப்ப வேண்டும். அந்த சாம்பிள் ஏற்றுமதி தரம் வாய்ந்த தரம், அதாவது நம்பர் 1 தரம் ஏற்றுமதி தரம் அனுப்ப வேண்டும். உதாரணமாக முந்திரி இறக்குமதியாளருக்கு ஏற்றுமதியாளர் சாம்பிள் அனுப்புகிறார். இந்த முந்திரி ஏற்றுமதி தரம் வாய்ந்த முந்திரி, பெரிய அளவிலான முந்திரி, பிக் சைஸ் கேஷ்யூ, பெரிய சைஸ் முந்திரி, இதுதான் ஏற்றுமதி தரம் வாய்ந்த முந்திரி. இந்த முந்திரியை சாம்பிள் ஏற்றுமதி அனுப்ப வேண்டும். இந்த சாம்பிளை இன்டர்நேஷ்னல் கொரியர் DHL கொரியர் மூலம் அனுப்ப வேண்டும். இந்த சாம்பிளுக்கு பணம் வாங்கி கொண்டு சாம்பிளுக்கு கொட்டேஷன் அனுப்பி, ஏற்றுமதியாளர் இறக்குமதியாளருக்கு சாம்பிளுக்கு கொட்டேஷன் அனுப்பி அந்த சாம்பிளுக்கு பணம் வாங்கி கொண்டு ஏற்றுமதி செய்வது ஏற்றுமதியாளருக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஓ சூப்பர் சார். சார் இப்போ ஏற்றுமதி தொழிலுக்கு வங்கியில் உள்ள கடன் வசதிகள் மற்றும் அதோட சலுகைகள் அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஏற்றுமதி தொழிலுக்கு வங்கிகளில் 2 வகையான கடன் வசதிகள் உள்ளன. ஏற்றுமதி தொழிலில் வங்கிகள் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக செயல்பட்டு வருகின்றன. வங்கிகள் ஆத்தரைஸ் டீலர்களாக செயல்பட்டு வருகின்றன. ஏற்றுமதி தொழிலில் வங்கிகளில் 2 வகையான கடன் வசதிகள் உள்ளன. முதல் வகையான கடன் வசதி ப்ரீ ஷிப்மெண்ட் லோன் என்று பெயர். அதாவது ஏற்றுமதி ஆர்டர் கிடைத்த பிறகு ஏற்றுமதியாளர், ப்ரீ ஷிப்மெண்ட் லோன் என்றால் பொருட்கள் தயாரிப்பதற்கு அல்லது தயாரிப்பாளர்களிடம் விவசாயிகளிடம் மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்குவதற்கு, பேக்கிங் செய்வதற்கு, பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாக அனுப்புவதற்கு தேவையான அனைத்து செலவுகளுக்குமான கடன் வசதி ப்ரீ ஷிப்மெண்ட் லோன் என்று பெயர். மற்றொரு வகையான கடன் வசதி போஸ்ட் ஷிப்மெண்ட் லோன். இதற்கு பில்ஸ் பர்ச்சேஸ் என்று பெயர். அதாவது ஏற்றுமதி செய்த பிறகு அடுத்த ஆர்டருக்கு தேவையான அனைத்து செலவுகளுக்குமான கடன் வசதி போஸ்ட் ஷிப்மெண்ட் லோன் என்று பெயர். இந்த வங்கிகள் ஏற்றுமதி தொழிலுக்கு 2 வகையான இந்த கடன் வசதிகளை வழங்கி வருகின்றன. ஏற்றுமதியாளர் முதலில் ஏற்றுமதி நிறுவனத்தின் பெயரில் வங்கிகளில் நடப்பு கணக்கு, கரண்ட் அக்கௌண்ட் தொடங்க வேண்டும். அந்த கணக்கை சிறந்த முறையில் பராமரித்து வர வேண்டும். அப்பொழுது ஏற்றுமதி ஆர்டர் கிடைத்த பிறகு இந்த கடன் வசதிகளை பெற்று சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். ஏற்றுமதியாளர் வங்கிகளை சிறந்த முறையில் பயன்படுத்துங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். ஸோ ஏற்றுமதியாளர் வந்து 2 விதமான கடன் வசதிகள் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நம்ம, இல்லையா சார்? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். சார் நான் சில விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இப்போ வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் வந்து பல வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? எக்ஸ்போர்ட் விஷயங்கள் அண்ட் கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு இயருக்கு வந்து எத்தனை பேர் சார் இதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து உள்ளே வராங்க? இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு உள்ளே வர்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவ மாணவிகள் வர்றாங்க சார். அவங்க எப்படின்னா ஈவினிங் டைம், அதாவது பார்ட் டைமாக ஸ்டடீஸ் பண்ணிவிட்டு அப்படியே பார்ட் டைமாக பிஸ்னஸையும் அப்படியே ஸ்டடீஸோடய கன்டினியூ பண்ணிட்டு வர்றாங்க சார். ஓகேங்க சார். அப்போ வந்து படிக்கும்போதே பண்ணும்போது ஈஸியாக இருக்குங்க. அப்போ அவங்க வந்து படிப்பை முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஃபுல் டைம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குதுங்க சார். அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், குடும்ப தலைவிகள், அப்புறம் இந்த தனியார் நிறுவன அலுவலர்கள் எல்லாமே பண்ணுறன்னு ஆர்வமாக வராங்க சார். தமிழ்நாடு முழுவதும் பல மாவட்டங்களில் கிராமங்களிலிருந்து ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிறாங்க சார். உதாரணமாக திருச்சி, சேலம், தஞ்சாவூர், இந்த மாதிரி மாவட்டங்கள்லேருந்து, கிராமங்கள்லேருந்து நல்ல ஆர்வமாக கலந்துக்கிறாங்க சார். அவங்கவுங்க மாவட்டங்களில் சாகுபடியாகிற பொருட்கள், அவங்கவுங்க மாவட்டங்களில் தயாரிக்கிற பொருட்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஆர்வமாக கலந்துக்கிறாங்க சார். சூப்பர் சார். சார் இப்போ நம்ம ஏற்றுமதி வகுப்புகளோட அந்த அட்டவணை ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதை சொல்லிடுங்க. அதை பார்த்து முடிச்சுட்டு ஒரு சாங் பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்க சார். நான் ஏற்றுமதி பற்றிய பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறேன். இந்த ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் ஏற்றுமதி என்றால் என்ன, ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி, ஏற்றுமதி நிறுவனத்திற்கு பெயர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி, ஏற்றுமதி நிறுவனத்துக்கு உரிமம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், ஐஇ கோடு
இந்திய அரசிடமிருந்து வாங்குவது எப்படி, இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் பற்றிய விவரங்கள், இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் பற்றிய விவரங்கள், இறக்குமதியாளர்களை தொடர்பு கொள்வது எப்படி, இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பணம் வாங்குவது எப்படி, பேக்கிங் செய்வது எப்படி, பொருட்களை கப்பல் மூலமாகவும் விமானம் மூலமாகவும் வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது வரை அனைத்து விவரங்களையும் இந்த ஏற்றுமதி பயிற்சிவகுப்பில் விளக்கமாக கற்றுத்தருகிறேன். ஏற்றுமதி பயிற்சிவகுப்புகள் பற்றிய தேதி அட்டவணை. ஜூலை 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நேரடி பயிற்சிவகுப்பு திருப்பூர் மாநகரில் நடத்த உள்ளேன். ஜூலை 30ஆம் தேதி வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. ஆகஸ்ட் 1ஆம் தேதி சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. தூரமான மாவட்டங்களில் வசிப்பவர்களும் வெளிநாடுகளில் வசிப்பவர்களும் நேரடி பயிற்சி வகுப்புக்கு திருப்பூர் மாநகருக்கு வர முடியாதவர்களுக்காக ஏற்றுமதி பற்றிய 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளையும் நடத்தி வருகிறேன். இந்த 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் பற்றிய விவரங்கள்: ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, ஜூலை 30 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, ஆகஸ்ட் 1 சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இந்த ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளை கூகுள் மீட்டில் நடத்தி வருகிறேன். 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளும் நேரடி பயிற்சி வகுப்புகளின் தரத்தில் தான் நடத்தி வருகிறேன். நேரடி பயிற்சி வகுப்பில் என்ன கற்றுக் கொடுக்கிறோமோ அதே தான் 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளையும் கற்றுக் கொடுக்கிறோம். சூப்பர் சார். இப்போ நம்ம இப்போ பேசிட்டு இந்த மாதிரி அயன் படத்துல ஒரு பாட்டு சார், சூர்யாவோட பாட்டு அது. அதுல கிட்டத்தட்ட ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 12-13 கேரக்டர்ஸ்ல வந்து லீகல் பண்ற விஷயங்கள்லாம் காமிச்சிருப்பாங்க. பாக்குற கொஞ்சம் இன்ஸ்பயர் இருந்தாலும் இதுல ரியாலிட்டியில வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை சார்? கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அயன் படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். எனக்கும் பிடிக்கும். ஆமா சார், சூர்யா படத்துலயே வந்து அயன் படம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த ஒரு சாங் வந்துட்டு இருக்கு, பல பழக்கிற பகலானி. அது சாங்காக மட்டும்தான் அந்த மாதிரி ட்ரை பண்ண நினைக்காதீங்க. கூட்டு போய் அவ்வளோதான் ஜெயிலில் போட்டு நொங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் இப்போ ஒரு சூப்பரான ஒரு பாட்டு வருது, பார்த்து முடிச்சுட்டு வர. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய பேசலாம். நம்ம விஜய் பிளாக் கார்த்தி, இது SST வழங்கக்கூடிய நம்மளோட ஏற்றுமதி வழிகாட்டி நம்மளோட ரமேஷ் ராஜகுமார் சார் நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கோம். இன்னும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வானவில்லை போலே இளமையடா, போய் செய்யலாம்